வன்னியர்களுடைய வயிற்றில் அடிச்ச மு.க. ஸ்டாலினுக்கு சரமாரி கேள்விகளை எழுப்பியிருக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். பேரன்புக்குரிய தொப்பில் கொடுத்த உறவுகளுக்கு வணக்கம். நான் அவங்க வயலமர் கார்த்தி. வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்னு அகம்பாவத்தோடும் ஆணவத்தோடும் சட்டமன்றத்திலேயே அறிவிச்சிருக்கிறாரு மு.க. ஸ்டாலின். திமுகவுடைய வன்னியர் போக்கு, வன்னியர் விரோதம் இதன் மூலமா அப்பட்டமா வெளியாகி இருக்கு. அதற்கு அவர் சொன்ன காரணம் இருக்கு இல்லையா, அத்தனையும் பொய், கடஞ்செடுத்த பொய் மூட்டைய சட்டமன்றத்திலேயே அவுத்து விட்டு இருக்கிறாங்க திமுக கும்பல். பீகார்ல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்க, அதை உச்ச நீதிமன்றம் ரத்து பண்ணிடுச்சுன்னு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் அப்பட்டமான ஒரு பொய்யை அவையிலேயே கூறியிருக்கிறார். இதற்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைய பேட்டியில தெல்ல தெளிவா நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி விளக்கம் கொடுத்திருக்கிறார். பீகார் மாநில அரசு 2008 சட்டப்பிரிவின்படி சர்வே எடுத்திருக்கிறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு, சென்சஸ் கிடையாது, சாதிவாரி கணக்கெடுப்பு கூட ஒரு தரவுகளை சேகரிச்சிருக்கிறாங்க. இந்தந்த சமுதாய மக்கள் இந்தந்த அளவுல இருக்கிறாங்கன்னு. அதன் பிரகாரம் தான் இன்னைக்கு பல திட்டங்களையும் அங்க அறிவிச்சிருக்கிறாங்க. நீங்க உச்ச நீதிமன்றத்துல ஏதோ சாதிவாரி தரவுகளையே ரத்து பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்பட்டமான பொய்ய சொல்றீங்க. உச்ச நீதிமன்றம் அப்படி எதையும் ரத்து பண்ணல. தமிழ்நாட்டுல எப்படி 69 விழுக்காடு இடஒதுக்கீடு அமல்ல இருக்குதோ அதே போல பீகார்ல 50% இடஒதுக்கீடு அமல்ல இருக்கு. நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டோம், இந்தந்த மக்கள் இந்தந்த விதாச்சார அடிப்படையில இருக்கிறாங்கன்னு அவங்க 75 உயர்த்தின அந்த இடஒதுக்கீடு அளவைத்தான் உச்ச நீதிமன்றம் தடுத்திருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பையோ சாதிவாரி தரவுகள் சேகரிப்பையோ தடுக்கல. இத கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத ஒரு முதலமைச்சர் பூசி மொழிகி மறைக்க முயற்சி பண்றாரு. எல்லா இடத்துலயும் மாநில சுயாட்சி, மாநில உரிமைன்னு பேசக்கூடியவர் பீகாருக்கு இருக்கிற மாநில உரிமை நமக்கு இல்லையான்னு கேள்வி கேட்கல, ஆந்திராவுக்கு இருக்கிற மாநில உரிமை நமக்கு இல்லையான்னு கேள்வி கேட்கல. தமிழ்நாட்டுல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாதுன்னு திமிர்த்தனத்தோட அறிவிக்கிறார். அதற்கு காரணம், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா வன்னியர்கள் வாழ்ந்துருவாங்க, வன்னியர்கள் படிச்சிருவான், வன்னியர் முன்னேறிடுவான், அந்த எண்ணம் மட்டும்தான். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எதிர்வர போகுதுங்க. இன்னும் 15 நாள்ல விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இருக்கு. அப்ப கூட அவங்களுக்கு அச்சம் இல்லாம இதை அறிவிக்கிறாங்கன்னா அதற்கு காரணம், வன்னியருடைய ஓட்டை எப்படி வேணா வாங்கிடலாம், வன்னியர்களை ஏமாத்திடலாம், வன்னியர்களுக்கு எதிர்காலத்தை பத்தின கவலை இல்லை, அவங்க பிள்ளைய பத்தி கவலை இல்லை, அவனுங்க படிக்கிறாங்களா வேலைக்கு போறாங்களா என்கின்ற எந்த பயமும் இல்லை என்று மு.க. ஸ்டாலின் தப்பு கணக்கு போடுறாரு. அந்த தப்பு கணக்கு இந்த தேர்தல் விடை கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம அப்பட்டமா ஒரு புழுவுறாரு பாருங்க. பீகார் மாநிலத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்ததால கிடைத்த பயன் என்ன தெரியுமா? அங்க 1,86,000 குடும்பம் 6,000க்கு மாசம் 6,000 வருமானத்துக்கு கீழே கிடைக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த குடும்பத்திற்கெல்லாம் ஒரு குடும்பத்திற்கு 2 லட்சம் ரூபாய்க்கு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க. எல்லாம் எப்படி அந்த தரவுகள் சேகரிச்சனால. ஆனா தமிழ்நாட்டுல இவங்க என்ன பண்றாங்க, இந்த அம்மாவுக்கு தகுதி இருக்கு, இந்த அம்மாவுக்கு தகுதி இல்லை, இந்த பொண்ணுக்கு தகுதி இருக்கு, இந்த பொண்ணுக்கு தகுதி இல்லைன்னு 1000 ரூபாய தகுதி பார்த்து பிரிச்சிருக்கிறாங்க. எந்த தகுதின்னு தெரியல, எந்த தகுதின்னு தெரியல. திமுக என்கின்ற ஒருத்த தகுதியா இல்ல கொத்தடிமை என்ற தகுதியான்னு தெரியல. இப்படி எந்த தரவுகளும் இல்லாம தகுதி பிரிக்கிற தமிழ்நாட்டுக்கு வெக்க கடா இல்லையா? நீ தரவுகள் சேகரிக்கிறப்ப பீகார்ல எடுத்துருக்கிறான், நீ என்ன சாதி, என்ன படிச்சிருக்கிற, உன் வீட்டுல என்ன தொழில் பண்ற, விவசாயம் பண்றியா, உன் வீட்டுல டாய்லெட் இருக்கான்ற வரைக்கும் அவன் எடுத்திருக்கிறான். இதை எடுக்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு ஏன் துப்பு இல்லை? இத்தனை நாளா சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுங்களா? பீகார்லயாவது 1,86,000 குடும்பம் தான் வெறும் 6,000 வருமானத்துக்குள்ள இருக்கு. தமிழ்நாட்டுல 5 லட்சத்தை தாண்டும். தமிழ்நாட்டுல 6,000 வருமானத்தை எல்லாம் பிரமிப்பா பாக்குறவன் பல பேர் இருக்கிறான். அதையெல்லாம் தெரிஞ்சுட்டு எடுத்துட்டா தமிழ்நாட்டுடைய சந்தி சிரிச்சிடும் இல்லையா, திமுகவுடைய முகம் கிழிஞ்சிடும் இல்லையா? அதனாலதான் எடுக்க மறுக்குது திமுக அரசு. யாருக்கு என்ன தேவையோ அதை பார்த்துத்தான் அவர்களுக்கான சலுகைகளோ அவர்களுக்கான திட்டத்தையோ வகுக்கணும். பொதுவா எதை வேண்டுமானும் சொல்லிடுவீங்களா? தரவுகள் ஒரு பக்கம் ஸ்டாலின் தரவுகளே இல்ல, அதனால இடஒதுக்கீடு கொடுக்க முடியலன்னு ஸ்டாலினும் ரகுபதியும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஜால்ரா போடுறாரு அமைச்சர் எஸ் சிவசங்கரன், அவர் வன்னியர்கள் 14 விழுக்காடு இடஒதுக்கீடு அனுபவிக்கிறாங்க அப்படின்ற. என்னங்க இது? என்ன ஒருத்தனே மாத்தி பேசுறீங்க? ஒரு பொய்ய பேசுறத பேசி வச்சுட்டு பேசுறது இல்லையா? மாத்தி பேசி யாரை ஏமாத்த முயற்சிக்கிறீங்க? யாருடைய அடி வயிற்றுல கைய வைக்கிறீங்க? யாருடைய பொழப்புல கைய வைக்கிறீங்க? வன்னியர் சிவசங்கரன் சொல்றாரு 14 விழுக்காடு வன்னியர்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு இருக்குன்னு. நீயே பாமக இடஒதுக்கீடுனால அமைச்சரானவர் தான். 2 அமைச்சர் தான் வன்னியருக்கு திமுக கொடுத்துட்டு இருந்தது. பாமகவுக்கு பயந்து உனக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. அமைச்சரவையில அந்த இடஒதுக்கீடு கடைபிடிக்கல. 14 விழுக்காடு அனுபவிக்கிறேன்னு சொல்றேன். நான் உண்மைன்னா எதுக்கு உங்க முதலமைச்சருடைய மச்சான்
வன்னியர்களுக்கு மட்டும் 10 விழுக்காடு கொடுத்தீங்கன்னா நாங்களா எங்க போறதுன்னு வழக்கு போட்டாரு. முதலமைச்சர் மச்சானுக்கு எல்லா டேட்டாவும் தெரியும்ல. 14 விழுக்காடு அனுபவிக்கிறாங்களா, 10 விழுக்காடு அனுபவிக்கிறாங்களான்னு. ஒருவேளை வன்னியர் சமுதாயம் 14 விழுக்காடு அனுபவிப்பது உண்மையாக இருந்தா பரவாயில்லப்பா, வன்னியர் 10 விழுக்காட்டுக்குள்ளார போயிட்டாங்க, நம்மளுக்கெல்லாம் ஆதாயம் தானே. முதலமைச்சருடைய மச்சான் மூடிக்கிட்டு கடந்திருப்பாருல்ல. அப்படி பண்ணலையே. அவரு வெகுண்டு எழுந்து வழக்குல கொடுத்தாரு வன்னியர்கள் வாழக்கூடாதுன்னு. முதலமைச்சருக்கு அதுல சம்பந்தம் இருக்கா? ஏன்னா அவருடைய மச்சா இவரை கேட்டு கேள்வி இல்லாம ஒண்ணு கொடுத்துருவாரான்ற கேள்வி இருக்குல்ல. அமைச்சர் சிவசங்கரனுடைய பணி இத்தனை ஆண்டு காலமா போக்குவரத்து துறை இப்படி ஒரு கேவலப்பட்டு போனது கிடையாது. அப்படி ஒரு கேவலப்பட்டு போய் கிடக்கு. அதை கவனிக்க துப்பு இல்ல. அவருடைய இலாக்காவை தாண்டி இன்னொரு இலாக்காவுக்கு வாலண்டரியா வந்து பதில் சொல்றாரு. காரணம் என்னன்னா, வன்னியர் இடஒதுக்கீட்டை பத்தி வன்னியர்கள் தான் பேசணும், வன்னியர் அமைச்சர் தான் பேசணும். என்ன ஒரு சாதி ஒழிப்பு சிந்தனை பாருங்க திமுக. என்ன ஒரு சாதி ஒழிப்பு சிந்தனை பாருங்க. பாமக மிக தெளிவாக இருக்கு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிந்த அடுத்த கையோடு போராட்டத்தை அறிவிப்போம். நீங்க மக்களை நீங்க ஏமாத்திடலாம், ஏற்றிடலாம் மட்டும் நினைக்காதீங்க. பணம் கொடுத்துடலாம், வன்னியர்கள்லாம் பணத்துக்கு விலை போயிடுவா என்கின்ற அவங்களுடைய நினப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு விக்கிரவாண்டி மக்கள் பதில் தரணும். 7 பேர் விக்கிரவாண்டியில இடஒதுக்கீட்ட உயிர் தியாகம் பண்ண மண் அந்த மண் உங்களுக்கு பதில் தரும். இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல வேண்டிய காலம் நெருங்கி இருக்கு. உங்களுடைய அராஜகத்திற்கு முடிவு கட்ட வேண்டிய காலம் நெருங்கி இருக்கு. நன்றி.